தமிழக அரசுல அலுவலக உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியா இருக்கு. அந்த பணிக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் வயது வரம்பு உள்ளிட்ட தகவல்களை இந்த வீடியோல டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம வந்துடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்மளுடைய யூடியூப் சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஃபேஸ்புக்ல வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஃபேஸ்புக் பேஜை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பீப்புளுக்கு மேல வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மோட்டிவேஷனல் கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம டெய்லி மோட்டிவேஷன் தமிழ் பேஜையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழக அரசுல வெளிவந்திருக்க அலுவலக உதவியாளர் பணிக்கான விவரங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த துறையில இருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வழக்காடல் துறையில இருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கு கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 16 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 15,700 இருந்து 58,100 வரைக்கும் சம்பளம் வந்து இந்த பணிக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பணிக்கான வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க. ஓசி பிரிவினரா இருந்தா 32 வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. பிசி, எம்பிசி, டிசி பிரிவினருக்கு 34 வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 37 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல வந்து அப்ளை நவுன்ற லிங்க்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி இந்த பணிக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து கையில எழுதி நான் சொல்ற இந்த அட்ரஸ்ல வந்து நீங்க வந்து அனுப்பணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்ல என்னென்ன ஃபீல்ட்லாம் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய பேரை வந்து நீங்க வந்து எழுதணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயரை வந்து எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த நாள் டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதணும். கல்வி தகுதி, கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜியன், பர்மனன்ட் அட்ரஸ், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் உங்கள் மீது ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டுறாங்க, அதுக்கு வந்து எஸ் இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணிடுறீங்க அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கையொப்பத்தை வந்து போடணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன்ல நீங்க வைக்கணும்னா ஜெராக்ஸ் காப்பி வந்து ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய கல்வி சான்றிதழ்களுடைய ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிபிகேட் உடைய ஜெராக்ஸ் காப்பி, பர்த் சர்டிபிகேட் உடைய ஜெராக்ஸ் காப்பி உள்ளிட்ட டாக்குமெண்ட்ஸுங்களை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நகல்களை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி 14/8/2025 த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, ஹைகோர்ட், சென்னை 6,14,000 முகவரிக்கு நீங்க வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து அனுப்பணும். 14/8/2025 ஈவினிங் 5:45 வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்க வந்து அனுப்பணும். மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.